ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 10லேருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி, அதை ஆட் பண்ணியிருக்கலாம். 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க, அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி அதை ஊற்றிடுங்க. அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு அதில் வத்தலை வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னே வத்தலை நல்லா பொரிய விடணும். அதுலேயும் நான் நல்லெண்ணெய் ஊற்றி வத்தல் போட்டுட்டேன். போட்டு எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். பொரிஞ்சோடனே அந்த வத்தல் குழம்புல அதை எடுத்து அதில் போட்டுடலாம். வத்தல் குழம்பு இப்படி போட்டால் தான் கசக்காமல் இருக்கும், இல்லைன்னா வத்தல் குழம்பு கசக்கும். அதுக்காக தான் நான் குழம்பு கொதியில் வத்தல் போடுறேன். இது நம்ம வீட்டு செட்டிநாடு வத்தல் குழம்பு. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.